நீங்களாம் பள்ளிக்கூடம் போய் நக்கின மாதிரி இருக்கு. அவன் சொல்றதுக்கு பிறகு அவங்க கமாண்ட் சொல்றாங்களப்பா. ஆமா சரிப்பா, வீடியோ எடுத்து வச்சுக்கோங்கடா. ஆமா, நான் சொல்ற விட கட்டடா. சொல்லுங்க சாமி. நான் பேசும்போது இடையில பேசக்கூடாது. நீக்குற மணி அடிச்சு புடியான். கடப்பார மணி அடிச்சா கூட 90 ஆள் இருக்கு. சரி, ஆனா நீக்குற மணி அடிச்சா ஆள் இல்ல. அப்ப நீ கட்டியா வயல் பேக்கரி இறங்கி உன் டாரஸ் வந்து உன்னை ஏத்திட்டு போய் தான் 90 முடியும். வண்டி எங்க போய் விழுந்தா பத்தியா இல்லையா? மாடு புடிமானங்க. அவர் ஒரு பெரிய மனுஷன். அடுத்த வருஷம் கலைமாமணி வாங்க போறாரு. மாமாமணி. ஆனா ஊரா முண்டாட்டி இப்படி கட்டி பிடிக்கிற என்ன கவுச்சி எடுக்குது. அதெல்லாம் பாவம், பெரிய மனுஷன். ஆமா, உன் வயசுக்கு தக்கன கட்டி பிடி. அப்படி ஓரின சேர்க்கை பண்ணிட்டு போயிருங்க. விக்கி பயந்துட்டு அங்கே வந்துருவேனே. அவன் வந்து ஏன் கைய வச்சானா, ஐயோ நம்மகிட்ட வல்லையே வந்து தடுத்துட்டாளேன்றேன். இல்ல இல்ல வந்துருவானு கையோ என்னத்தோட போறியா? ஏப்பா ஆப்பா திடுங்க. மண்டி போட்டு சுத்தம் பண்றான். கருவு இருக்கான்னு பாரு. டேய் ஏப்பா ஏப்பா ஓம்புள்ளப்பா, ஊ போடக்கூடாது. ஓம்புள்ள நாளைக்கு வரையா? இல்ல கச்சேரியில ஆஸ்பத்திரிக்கு தான் போறேன். உன் பிள்ளை வீடு கட்ட நினைக்கிறா, நீ தான் போய் உன் பிள்ளைக்கு கண்கலங்காம நின்று வானத்தை தோண்டி கொடுத்துட்டு வரணும். அடிங்கப்பா மேலத்தை. என்ன ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம் சாமி? நீங்க தள்ளி போனாலும் அந்த பிள்ளை இழுத்து பிடிச்சு அணைக்குது சாமி. உண்மையிலேயே நம்ம கச்சேரிக்கெல்லாம் போக வேண்டாம். எல்லாரும் மைக்கில் மொத்தமா சொல்லுங்க. ஏன் குண்டு விழுந்துருச்சா? எடுப்பாத தம்பி. இந்த இங்க இருக்க பிள்ளை குட்டியெல்லாம் பார்த்துக்கங்க. காலையில எப்படி விடிய காலம் தூங்குவாங்க. தூங்கும் போது கவட்டில் சூடத்தை வச்சு பொருத்தி விடுங்க. இந்த வயசுலேயே கப்பலிங் வச்சு தர்றாங்களப்பா. ஆமா, நன்றி. கைதட்ட 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 மறந்து மறந்து ரசித்துக் கொண்டிருக்கும் மனித அன்புலத்திற்கு எங்களது கலைக்குழு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு